இணை வைத்தல் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இஸ்லாமிய சமுதாய மக்கள் இறந்து போன நல்லடியார்களுடைய மண்ணறைக்கு சென்று பிரார்த்தனை செய்வது, சுஜூது செய்வது, நேர்ச்சைகள் செய்வது, கந்தூரி நடத்துவது, வலம் வருவது என்கிற காரியங்களை இஸ்லாமிய சமுதாய மக்கள் செய்கிறார்கள். எதை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே இருந்து விடைபெறும் பொழுது தன்னுடைய மக்களுக்கு வசியத்து செய்வார்கள், தன்னுடைய மனைவிக்கு வசியத்து செய்வார்கள், வியாபார பெருமக்களுக்கு வசியத்து செய்வார்கள், தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உலக சம்பந்தப்பட்ட வசியத்து செய்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் முகத்திலே ஒரு ஈரத்துண்டை எடுத்து போட்டு துடைத்துக் கொண்டே அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈதா, அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் இடமாக நீ மாற்றாதே. அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுபத், அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் பிரார்த்தனை செய்தார்கள்? ஏன் பிரார்த்தனை செய்தார்கள்? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சாபத்தை கொண்டு சபிப்பானாக, தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை அல்லாஹ் தூரமாக்குவானாக, அல்லாஹ்வுடைய சாபத்தை அவர்கள் பெறுவார்களாக. ஏனென்றால் இந்த உலகத்தில் நல்லவர்கள் மரணித்தால் மரணித்த இடத்தில் கட்டிடங்களை கட்டி உயர்த்தி அங்கே போய் வணக்க வழிபாடு செலுத்துவது யூத நசாராக்களுடைய காரியம், சியாக்களுடைய காரியம். அது முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு அல்ல. முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்கிற பாங்கோசையை கேட்டு பள்ளிக்கு சென்று சுஜூது செய்வது, அல்லாஹ்வை வணங்குவது தான் முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸன யுபத், அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். நம்முடைய தாய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரார்த்தனையை மட்டும் மரண நேரத்தில் மரண சாசனமாக இந்த மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபரையும் மக்கள் வணங்கி இருப்பார்கள் என்றார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான், அல்லாஹ் காப்பாற்றினான். இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் சொல்லுகிற செய்தி. இஸ்லாம் அல்லாத மக்கள் இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருந்தால் உங்களுடைய கடவுள் யார் என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம ஒன்றை உருவாக்கி அதற்கென்று பக்தி பரவசத்தோடு நாம ஒன்றை வணங்கி அதுதான் கடவுள் நம்மை மறுமையிலே காப்பாற்றும் என்றால் இறைவன் திருக்குரானில் 6வது அத்தியாயம் 22வது வசனம், யாரெல்லாம் இறைவனை விட்டுவிட்டு இறைவனுக்கு பகரமாக ஒன்றை உருவாக்கி இவர்கள் நம்மை இறைவனிடம் கரம் பிடித்து காப்பாற்றுவார்கள் என்றோ, மறுமை நாளில் இவர்களெல்லாம் நம்மை கரம் பிடித்து மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவார்கள் என்றோ யாராவது நினைத்தால் 6வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற அந்த நாளில் தும்ம நக்கூலு லில்லதீன அஸ்ரகு ஐன சுரகாவுக்கும் அல்லதீன குன்தும் ததுமுன், அந்த நாளில் மனிதர்கள் கற்பனை செய்து வணங்கிய தெய்வங்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய வாய்ஸ், அல்லாஹ் கேட்கிற கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அல்லாஹ் பேசுவான், ஒவ்வொரு மனிதர்களும் தெளிவாக அவருடைய காதுகளில் அந்த சப்தம் விழும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பேசுகிறான், உலகத்தில் உங்களுக்கு நான் மனைவி மக்களை தந்தேன், சொத்து சுகங்களை தந்தேன், உடல் ஆரோக்கியத்தை தந்தேன், அதிகாரத்தை தந்தேன், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் தந்தேன், சிந்திப்பதற்காக சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேதத்தை தந்தேன், தூதரை அனுப்பினேன், நல்லவர்களின் மூலம் இந்த செய்தியை காதிலே விழுகிற ஏற்பாடுகளையும் நான் செய்தேன். ஆனால் என்னை மறந்துவிட்டு எனக்காக வேண்டி இந்த நாளில் பரிந்து பேசவோ இந்த நாளில் சுயாதிகாரத்தோடோ என்னை விட்டுவிட்டு உலகத்தில் வேறு வேறு கடவுள்களை, அது அவுலியா மனிதனானாலும் சரி, இறந்தவர்களானாலும் சரி, உருவச் சிலைகளானாலும் சரி, உயிரற்ற பொருள்களானாலும் சரி, யாரெல்லாம் எவைகளை எல்லாம் உலகத்திலே வணங்கினார்களோ அவைகளெல்லாம் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே கேட்பான் என்று 6வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உடனே அந்த தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும். அப்துல் காதர் ஜீலானிலே இருந்து அஜ்மீர் பாபா வரை எல்லா அவுலியாக்களும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும். ஜின்கள் முதற்கொண்டு நபிமார்கள் வரை எல்லோரும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். மனிதன் சொல்கிறான், வைதாரா அல்லதீன் அஸ்ரகு சுரகாஹும் காலு ரப்பனா ஹாஉலாய் சுரகாஉனா அல்லதீன குன்னா நதுஊன மின் தூனிக், அல்லாஹுவே இதோ இவைகளைத்தான் நாங்கள் வணங்கி வந்தோம், இவைகளுக்குத்தான் கந்தூரிகள் நடத்தினோம், இவைகளுக்குத்தான் அல்லும் பகலும் பூஜைகள் நடத்தினோம்,
இவைகளுக்குத்தான் நாங்கள் பொருளாதாரத்தை வாரி வாரி செலவு செய்தோம். இவைகள் தான் எங்களுடைய பிரதானமான தெய்வங்களாக, பிரதானமான அவுலியாக்களாக, பிரதானமான கடவுளாக இவர்கள் தான் யா அல்லாஹ் நாங்கள் உலகத்திலே வழிபட்டு வந்தவர்கள் என்று சொல்லப்படும். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் 28வது அத்தியாயம் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வக்கீலது சுரக்காவுக்கும் ஃபதுஊஹும். இந்த நாளில் அந்த தெய்வங்களை என் கண் முன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்க வேண்டும். உங்களுக்கு அது பதில் சொல்லுகிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரை வைத்து இந்த நீதிமன்றத்தில் தப்பிக்க முடியும் என்று நினைத்து இரவு பகலாக குடும்பம் குடும்பமாக வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களை இந்த நாளில் என் கண் முன்னால் அழைத்து உங்களை முடிந்தால் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான். எந்த ரப்பை மறந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவருடைய நிலைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லா மனிதர்களும் கொண்டு வரப்படுவார்கள். உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள், எவைகளெல்லாம் மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டதை வணங்காதே படைத்தவனை வணங்கு என்கிற செய்தி யாருடைய செவிகளிலே விழுந்தும் அதன்படி நடக்காமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழ்ந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வக்கீலது சுரக்காவுக்கும் ஃபதுஊஹும். அழைத்து பாருங்கள், உங்களுக்கு அவர்கள் பதில் சொல்லுவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் இந்த நாளில், அவர்கள் இந்த நாளில் உங்களுக்கு உபகாரம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டு வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு இடங்களில் அப்படி அப்படியே நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி அப்படியே நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வயௌம நஹ்ஷுருஹும் ஜமீஆ. அந்த நாளில் வணங்கப்பட்டவர்களும் வணங்கப்பட்டவைகளும் அந்த நாளிலே கொண்டு வரப்படும். சும்ம நக்கூலு லில்லதீன அஸ்ரகு மகானக்கும் அன்தும் வசுரகாஅக்கும். அந்த நாளில் வணங்கப்பட்டவைகள் கொண்டு வந்து அந்தந்த இடங்களில் அவரவர்களை நிறுத்தப்படும். நிறுத்தப்பட்ட பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 25வது அத்தியாயம் 17வது வசனம். வணங்கியவர்களும் வணங்கப்பட்டவர்களும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி விட்டு அல்லாஹ் சிலைகளை பேச வைக்கிறான், மரங்களை பேச வைக்கிறான். மனிதன் எவைகளை எல்லாம் வணங்கினான அவைகளை அல்லாஹ் பேச வைக்கிறான். வயௌம யஸ்ருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ். நீங்கள் தான் என்னுடைய அடியார்களை வழிகெடுத்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்துல் காதர் ஜீலானியை கேட்பான். 1000 முறை அழைத்தால் உடுமலையிலே வீட்டுக்கு வருவார் என்று நீதான் சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பான். எல்லா நபிமார்களிடத்திலும் கேட்கப்படுகிற விசாரணை. ஜின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், உயிருள்ளவை உயிரற்றவை எல்லோரிடத்திலும் கேட்கப்படுகிற கேள்வி. வயௌம யஸ்ருஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் ஃபயக்கூலு அன்தும் அல்லல்தும் பிஇபாதி ஹாஉலாய் அம்ஹும் லல்லு சபீல். அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்ட பிறகு நீங்கள் தான் என்னுடைய அடியார்களை எல்லாம் வழிகெடுத்தீர்களா என்று அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான். அவர்களெல்லாம் சொல்லுகிற பதில் திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் நீ சாட்சி, எங்களை வணங்குமாறு நாங்கள் எங்குமே சொல்லவில்லை. அப்துல் காதர் ஜீலானி சொல்லுவார், அல்லாஹ் நான் உலகத்தில் வாழும் போதே ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு தான் நான் மரணித்தேன். அந்த கிரணத்தில் உனக்கு நோய் வந்தாலும், உனக்கு சங்கடங்கள் வந்தாலும், உனக்கு துன்பங்கள் வந்தாலும், உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டாலும், உனக்கு குழந்தை தேவைப்பட்டாலும், உனக்கு என்ன தேவை இருந்தாலும் உன்னை படைத்த ரப்பிடத்தில் தான் நீ கேட்க வேண்டும் என்று உலகத்திலேயே யா அல்லாஹ் நான் ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு தான் நான் மரணித்தேன் என்று அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லிவிடுவார். எந்த அவுலியாக்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் சொல்லுகிற பதிலை அல்லாஹ் 25வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானக, அல்லாஹ் நீ மிக மிக தூய்மையானவன், நிச்சயமாக நாங்கள் யாரும் எங்களை வணங்க சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பகைவர்களாக மாறி விடுவார்கள். அந்த நாளில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன தாய்மார்களே, பெரியோர்களே? மறுமை என்பது